கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் என்ன? சிலுவை எந்த அடையாளம் கொடுக்கிறது தெரியுமா? நீங்களும் நானும் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்ற அடையாளத்தை கொடுக்கிறது. என்னுடைய அடையாளம் என்ன? கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னுடைய ரட்சிப்பின் அதிபதி அநேக உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தப்பட்டபடினாலே நான் இன்றைக்கு பூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். உபத்திரவங்களினால் அல்ல, விசுவாசத்தினால் பூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். அவருடைய கல்வாரி சிலுவையில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது அவருடைய ஆசீர்வாதங்களில் நாம் வாழ்வதற்கு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு சமமாயிருக்கிறது. எப்படி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் என்பது முக்கியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த செய்தியோடைய மொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரே வரியில சொல்லிடுறேன். அவருடைய மரணம் என்னுடைய அடையாளம். சொல்லுவோமா? அவருடைய இயேசுவின் மரணம் என்னுடைய அடையாளம். இந்த பகுதி, இதோடைய கான்டெக்ஸ்ட், இதோடைய பின்னணி, இந்த வசனத்திற்கு மேலே இருக்கிற வசனம், இந்த வசனத்திற்கு கீழே இருக்கிற வசனம், இதை கொண்டு இந்த பகுதி முழுமையாக எதை பற்றி சொல்ல வருகிறதோ, யாரை பற்றி சொல்ல வருகிறதோ, அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை இந்த காலவேளை நீங்கள் நான் புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஒன்று, நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக வேண்டும் என்று அப்படியானார். பிசாசை அழிக்கும்படியும் அப்படி ஆனார் என்று எழுதியிருக்கிறது. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தால் மாத்திரமே மரிக்க முடியும். மரிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? மாம்சம் தேவை. ரத்தம் சிந்தப்பட்டால்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அதே சமயத்தில் பிசாசானவனை அழிக்கும்படியாக இயேசு நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அது அதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொன்னால், ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஆகவே அவர் நம்மை போல சரீரமுடையவராய் வந்தார் என்பதற்கு புரிந்து கொள்றதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை. இங்க என்ன முக்கியம்னா, இந்த பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்குல்ல, இந்த பிள்ளைகள் யார்? இந்த பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? இந்த பிள்ளைகளுடைய அடையாளத்திற்குள்ள நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அதை இந்த காலவேளை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். யார் இந்த பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன நினைச்சிருவாங்க? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கணும்னே. சிருஷ்டிப்பில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே என்னவா இருக்காங்க? மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற அப்படின்னாலே இயேசு மனிதனாக வந்தார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்ல. மனிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம்தான். ஆனால் இந்த வசனம் யாரை பிள்ளைகள் என்று சொல்லுகிறது? எல்லாருக்காகவும், அதாவது மனிதர்களாக வந்த எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார் என்பது பொதுப்படையான காரியமாக இருந்தாலும், எபிரேய ஆசிரியர் இந்த இடத்தில் யாரை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு இந்த பிள்ளைகள் யார் என்பதை நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்களே யார் பிள்ளைகள் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன். ஏன்னா நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன். எபிரேயர் 2:13, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். நான் இயேசுவை பற்றிய வசனம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பிள்ளைகள் பிறந்தவர்கள் அல்ல, இவர்கள் தேவனால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ இந்த வசனம் எங்க இருக்கு? நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார்னு எபிரேய ஆசிரியர் எழுதுறாருல, இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அங்கே என்ன எடுத்து அவர் பேசுகிறார், அங்கே நான் போக விரும்புகிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இந்த வசனத்தை தான் அவர் பேசுறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களுமாக இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி
அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்த அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். பிள்ளைகள் சொல்லிட்டு என்னென்னமோ எழுதியிருக்குன்னு யோசிக்காது. சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரேலில் அடையாளங்களும் அற்புதமாக இருக்கிற பிள்ளைகள். இவர்கள் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல, சியோனில் வாசமாயிருக்கிற தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலிலே, எருசலேமிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களுமாக இருக்கிறார்கள். எங்க இவங்க இருக்காங்கன்னா சபையில் இருக்கிறார்கள். சாதாரணமாக இல்லை, இவர்கள் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புதங்களாகவும் அடையாளங்களுமாக இருக்கிறார்கள். அப்போ இவங்களுடைய அடையாளம் என்ன? இந்த பிள்ளைகளுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் வாசம் பண்ணுகிற இடம் எருசலேம். ஆமென். இவர்கள் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல, இவர்கள் எருசலேமில் இருக்கிற பிள்ளைகள். எருசலேமில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக அவர் ரத்தம் சிந்தும்படி வந்தார். அல்லேலூயா. சரி, என்ன எங்க இதெல்லாம் எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இங்க இந்த பிள்ளைகள் யார் கிடையாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். இவங்க அஞ்சனம் பார்க்கிறவங்க குறிகாரவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கிற பிள்ளைகள் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். இவங்க போயிட்டு விக்கிரகங்கள்கிட்டையோ குறி சொல்றவங்கள்ட்டையோ ஜாதகம் பார்க்கிறவன்ட்டையோ அஞ்சனம் பார்க்கிறவன்ட்டையோ விசாரிக்கிற பிள்ளைகள் இல்லை. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொன்னபடி இந்த பிள்ளைகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா? இந்த பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் அவர்கள் விசாரிக்கிறவர்கள், அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற எருசலேமில் இருக்கிற பிள்ளைகள் இவர்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு விடியற்காலத்தில் வெளிச்சம் வரப்போகிறது. ஆமென். இந்த பிள்ளைகளை தேவன் எதற்கு முன்குறித்தார்னா சியோனில் வாசமாயிருக்கிற தேவன் இவர்களுக்கு விடியற்காலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த சாட்சி ஆகமம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்காமல், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் உலகத்தில் இருக்கிற பிசாசனிடத்திலும் குறிகாரனிடத்திலும் விசாரிக்கிறவர்களுக்கு இந்த விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. அவர்கள் என்ன பண்ண போகிறார்கள்? பட்டினியாகவும் இடுக்கண் அடைந்தவர்களாகவும் வெறி பிடித்து ஒரு நாள் வரப்போகிறது. இதெல்லாம் பின்னாடி நடக்க போற காரியம். தேவனை தூஷிக்க போகிறார்கள் சிலர். அவர்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கும். அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் கிடையாது. இதை குறித்து தான் பேச விரும்புகிறேன். என்ன விடியற்காலத்து வெளிச்சம்னா என்ன? அல்லேலூயா. அடுத்தது இந்த பிள்ளைகளை பற்றி என்ன வேதம் சொல்கிறது? நிறைய இடங்களில் இதை பற்றி எழுதியிருக்கிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வசனங்கள். ரோமர் 9, 25 முதல் 26. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறதே. இவங்க இஸ்ரேல் மக்கள் கிடையாது. இவங்க அந்த ஜனங்கள். அவர் கர்த்தர் சொன்னார் அவங்களை பார்த்து, நீ என்னுடைய ஜனங்கள் சொன்னாரு. ஆனா அவருடைய ஜனங்களாய் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் குறிகார இடத்தில் போனார்கள், அவர்கள் விக்கிரகத்தின் இடத்தில் போனார்கள். ஆனால் பிரஜாதியாராகிய சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே எருசலேமிலே இஸ்ரேலிலே அற்புதமும் அடையாளமாயிருப்பார்கள். அவர்கள் இப்படிப்பட்டவர்களிடத்தில் போகிறவர்கள் இல்லை. இதுதான் அந்த அடையாளம். இந்த பிள்ளைகளுக்காக இயேசு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. விடியற்காலத்து வெளிச்சம்னா என்ன தெரியுமா? இந்த குறி கேட்கிறவர்களுக்கும் ஜீவனுள்ள தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற்காலத்து வெளிச்சம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையை தான் வேதம் விடியற்காலத்து வெளிச்சம் என்று சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 7:21. என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? ஆனா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு நம்முடைய மீறுதல்களை மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்கள் நீக்கி இருக்கிறாரா? யோபு சொல்கிறான், என் மீறுதலை மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணிலே படுத்துக்கொள்வேன், விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். அதாவது நாம் அக்கிரமத்தை மன்னிக்காம என்னை விட்டுட்டீங்கன்னா நான் மண்ணில் போயிடுவேன். ஆனால் விடியற்காலம் என்பது இயேசு வரும்போது தேடுனீங்கன்னா அங்கே நான் இருக்க முடியாதே அப்படி என்கிறான். விடியற்காலம் என்பது என்ன? இயேசு என்னைக்கு வருகிறாரோ அதுதான் விடியற்காலம். அந்த விடியற்காலத்துக்கு வெளிச்சத்துக்கு இந்த பிள்ளைகள் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு வசனம் காண்பிக்கிற புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து, எழுதிக்கு பாருங்க, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். இப்போ என்ன பண்ண, ஒரு நாள் வருகிறது பொழுது விடிய போகிறதாம். இன்னைக்கு பொழுது விடியலையா? விடிஞ்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் இல்லை, இயேசு வரப்போகிறார். பொழுது விடிந்து உங்கள் இருதயங்களில் உதிக்கும், விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இயேசு என்னும் அந்த விடியற்காலம் உங்கள் வாழ்க்கையில் வரும் வரைக்கும் இருளில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு விளக்கு போன்று உதவி செய்கிற அந்த வசனத்தை, தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் கவனிப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். இயேசு வர வரைக்கும் வாழ்க்கையில் என்ன விதமான காரியங்களுக்குள் நாம் கடந்து போனாலும், என்னடா குட் ஃப்ரைடேல வருகையை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர் சிந்தின ரத்தத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எதனால் ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால், நீங்கள் ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கும் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்கும் ஒரு நாள் வருகிறது. அந்த விடியற்காலத்து வெளிச்சம் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். முணு என்று ஓதுகிற குறியார் இடத்தில் குறியேற்கிற பிள்ளைகள் அல்ல நாம். இன்னைக்கு எங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? எங்க அது கேட்குறாங்களோ இல்லையோ, அதை விட மோசமான காரியங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. பல காரியங்கள் இருக்கிறது. ஜீவனில் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியவைகளை எங்கெங்கே விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் நாம், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை தவிர நமக்கு ஆலோசனை கேட்க இன்னொரு இடம் கிடையாது. இந்த தூஷிக்கிறவங்க யாருன்னு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் இருக்கு. 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் ரெண்டுமே. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே இல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 11ஆம் வசனம், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே இல்லாமல் தங்கள் கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவர்கள் வாதையே புண்ணு ஹீட்லாம் கூட வரும், அப்போ கூட அவங்க தேவனை தூசிப்பார்களே இல்லாமல் இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஏன்னா அப்படியே அவங்க பழகிட்டாங்க. நம்ம தான் பார்க்குறோம், என்னப்பா கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டப்பட்டா கூட மனம் திரும்பலைன்னா இதுதான் அதுக்கு சரியான வசனம். அதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது இல்லையா? தேவனுடைய வாதை ஒரு நாள் வரப்போகிறது. அன்னைக்கே அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அந்த உஷ்ணம், அந்த புண்ணு, அதை விட கொடுமை உலகத்தில் எதுவும் இருக்காது. அன்னைக்கே அவங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னா இன்னைக்கு எப்படி மனம் திரும்புவாங்க? ஏன்? அவர்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பிசாசினிடத்தில் விசாரித்து தங்கள் வாழ்க்கையை பிசாசின் ஆலோசனையின்படி நடத்துகிற பிள்ளைகள். அதனாலதான் சொன்ன, யார் இந்த பிள்ளைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகர் கேட்கிற நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி உங்களுக்காய் நான் வேண்டுகிறேன். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்ன? நீங்கள் ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய அடையாளமும் அற்புதமாக இருப்பீர்கள். நீங்கள் வாதைக்குள்ள இருக்க மாட்டீங்க, நீங்க அந்த ஹீட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க, நீங்க அந்த நியாய தீர்ப்புக்குள்ள இருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் அற்புதமான பிள்ளைகளும் அடையாளமான பிள்ளைகளுமாய் இருப்பீர்கள். அதை புரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, நான் அற்புதமும் அடையாளமானவன் என்ற அறிவு வேண்டும். அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது என் பிள்ளைகள் அற்புதமும் அடையாளமானவர்கள் என்ற ஒரு ஞானம் வேண்டும். அதற்கேற்றபடி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை சபைக்கு கூட்டுவானா கூட்டிட்டு வரணும். இல்லை உன் பிள்ளை உலகத்தில் உள்ள பிள்ளையா போயிடும். உன் பிள்ளைகள் சீயோனில் காணப்பட வேண்டும், உன் பிள்ளைகள் எருசலேமில் காணப்பட வேண்டும். மாறாக வாதைக்குள் உன் பிள்ளைகள் காணப்படக்கூடாது. பிள்ளைகளை நீ கர்த்தருக்குன்னு வளர்க்கலன்னா உன் பிள்ளைகள் அற்புதமும் அடையாளமா இருக்க மாட்டார்கள், அவர் உலகத்தின் அடையாளத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சொன்னதுக்கு பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? எபிரேயர் 2:16 வரணும். அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்.
யாருக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்தார்னா ஆபிரகாமின் சந்ததி. யார் இந்த ஆபிரகாமின் சந்ததி? உண்மையிலே ஆபிரகாமுக்கு பிறந்த சந்ததியா? இல்ல. யோவான் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அதாவது யூதர் வம்சத்தில் வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. அந்த சந்ததி யார்? இந்த சந்ததி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இயேசுவை விசுவாசித்தவர்களை தேவன் ஆபிரகாமின் சந்ததியாக எண்ணுகிறார். அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு உதவியாக தேவன் இயேசுவை அனுப்பினார். அவர் தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அந்த பிள்ளைகளுக்காக இயேசு வந்தார். அந்த பிள்ளைகள் இஸ்ரேலில் அற்புதங்களும் அடையாளங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் இல்லை. அவர்களை தேவன் அற்புதம் அடையாளம் வைப்பார். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை இயேசு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, விடியற் காலத்து வெளிச்சம் வரும்போது அந்த பிள்ளைகள் அந்த வெளிச்சத்துக்குள் பிரவேசிப்பார்கள். Not all the people. This is the last opportunity everyone. நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாக மாறலாம். இயேசு என்னும் இந்த தேவகுமாரன் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இந்த தேவனுடைய அடையாளத்தை, அந்த அடையாளம் பெற்றவர்களே அந்த வெளிச்சத்துக்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தர் எப்போதுமே அடையாளங்களின் தேவன். He is the God of signs and wonders. இஸ்ரேல் மக்களுக்கு எப்போதுமே என்ன தெரியுமா? சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஐ நோ காட் பர்சனலி. எனக்கு தேவனை தனிப்பட்ட விதத்தில் தெரியும். ஆகவே தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் நான் எப்பொழுது கேட்டாலும் கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் அவர் அடையாளம் கொடுக்கிற தேவன். உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? நீங்கள் ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகள். அந்த அடையாளம் இல்லாமல் நீங்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே, விடியற் காலத்து வெளிச்சத்துக்குள்ளே போக முடியாது. ஆதலால் பிள்ளைகள், எந்த பிள்ளைகள்? இவ்வளோ நேரம் நான் பேசின பிள்ளைகள். இப்போ தெரியுதா பிள்ளைகள்லாம் யாருன்னு? அதான் சொல்லிட்டேன், அவங்க உங்கள்கிட்ட விட்டுறேன் யார் பிள்ளைகள் என்பதை. பிள்ளைகளுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அடுத்த பாட்டு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். மரணத்தின் மேல் பிசாசுக்கு தான் ஹோல்டு இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் மூலமாய் மரணம் உலகத்துக்குள்ள வந்துட்டு, அந்த மரணத்துக்கு அதிகாரி நீங்க எழுதிருக்கு பார்த்தீங்களா? மரணத்துக்கு அதிகாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யார் அதிகாரியோ அவனுக்கு கீழே அது இருந்தது. மரணம் தனியா செயல்படலை. இப்போ மரணத்துக்கு மேல பிசாசுக்கு ஒரு ஹோல்டு இருந்தது. அவன் தான் அதன் மேல அதை வச்சிருந்தான். மரணத்தின் அதிகாரினா மரணத்தின் மேல அவனுக்கு தான் என்ன இருந்துச்சு? அதிகாரம் இருந்தது, ஹோல்டு இருந்தது. ஆனா இப்ப இயேசு என்ன பண்ணினார்? இந்த ரத்தத்தை சிந்தி மரணத்துக்கு பிசாசம் எப்படி அழித்தார்னு சொல்றேன். அழித்தார்னா இன்னும் அழிஞ்சு போகல. எப்படி இது எழுதப்பட்டிருக்குன்னா, எந்த மரணத்தின் மேல் பிசாசுக்கு ஹோல்டு இருந்ததோ இயேசு அந்த மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு, நம்ம எல்லாருடைய மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அந்த மரணத்தின் மேல் இந்த ஹோல்டை பிடுங்கி விட்டார். இப்போ ஹோல்டு, மரணத்தின் ஹோல்டு பிசாசு நடத்துல, அந்த மரணத்தின் ஹோல்டு அதிகாரம் இயேசு நடத்தில் இருக்கிறது. எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 1:18 இருக்குல்ல, 1:18 வாசிக்கிறோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். மரணம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதோடைய திறவுகோல்னா அதோடைய அதிகாரம், அது செயல்பட வேண்டிய விதம், அது எப்படி செயல்படணும், அது எப்படி செயல்படக்கூடாது, எல்லா கண்ட்ரோலும் இப்பொழுது இயேசுவிடத்தில் இருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு மரணம் எப்படி வந்ததுன்னா, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இங்க என்ன, பாவம் செய்ததுனால் வந்த மரணத்தை, இப்ப மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் ஒரு நாள் இல்லாம போகும். ஆனா இப்ப மரணம் இருக்கு, ஆனா அந்த ஹோல்டு, அந்த அதிகாரம் இயேசுவின் கையில் இருக்கிறது. அப்ப ஜீவகாலம் எல்லாம் அங்க எழுதியிருக்கல, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள். அப்ப என்ன, மரணத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்மளை
பயத்துக்குள்ளாகவே அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. பாவம் என்னும் அடிமைத்தனம் கொடுத்த எஃபெக்ட் என்னன்னா, மனுஷனை மரணம் என்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்தது. அடிமைத்தனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு நமக்கு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கீழே அடிமையா இருக்கும். மரணத்துக்கு அடிமையா இருந்தோம். அதாவது மரணம் நமக்கு மேல இருந்துச்சு, நம்ம அதுக்கு அடிமையா இருந்தோம். இப்போ எதுக்கு கீழே நம்ம இருந்தோமோ அதுக்கு மேல இப்ப இயேசு வந்துட்டார். இப்போ இயேசுவுக்கு மரணம் அடிமை அப்படி சொல்லணும். இயேசுவுக்கு யார் அடிமை? மரணம் அடிமை. அப்போ இயேசுவுக்கு மரணம் அடிமை என்று சொன்னால் நமக்கும் மரணம் அடிமையாய் மாறிவிடும். இப்போ நம்ம அதை பார்த்து பயப்படுற இடத்துல இல்லை, அது ஜெயிக்கப்பட்டு நாம் அது நமக்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மரணம் வந்ததுன்னா நம்ம என்ன நினைக்க கூடாது, மரணம் வந்துட்டுனா நம்ம மரிச்சிட்டோம் கிடையாது. டெம்பரரியா நம்ம நித்திரை தான் அடைகிறோம். வேதம் சொல்கிறது நாம் நித்திரை அடைகிறோம், மரிக்கவில்லை. அல்லேலூயா. முன்னாடி மரித்து விட்டாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இயேசுவின் மரணத்துக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுகிறார்கள் அல்லது நித்திரை அடைகிறார்கள். ஏன்னா மரணம் இன்னைக்கு நமக்கு மேலே இல்லை, மரணம் நமக்கு கீழே இருக்கு. ஏன்னா மரணம் இன்னைக்கு இயேசுக்கு கீழே இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்படி சொல்லலாம், யார் கையில் அதிகாரம் இருக்கிறதோ அது அவர்களுக்கு அடிமை. மரணம் முன்னாடியும் தனியா இல்லை, அது பிசாசின் கையில் இருந்தது, இப்பொழுது இயேசுவின் கைக்கு வந்துவிடும். இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கினது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்து கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்னன்னா, நீங்கள் மரணத்துக்கு அடிமை இல்லை என்று சொன்னால் பாவத்துக்கும் அடிமை இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த காரியத்துக்கும் நீங்கள் அடிமை இல்லை. நீங்கள் அடிமைத்தனத்தில் வாழும்படி அல்ல, சுதந்திரத்திலும் விடுதலையிலும் ஆசீர்வாதத்திலும் வாழ இந்த பிள்ளைகளுக்காக இயேசு மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒன்று ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை அடையாளம் காண்பித்திருக்கிறது. அடுத்த அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அடையாளம் நாம் அடிமையின் அடையாளம் அல்ல. அந்த காலத்தில் அடிமைகளுக்குன்னு ஒரு அடையாளம் போடுவாங்க. இன்னைக்கு தேவன் அடிமைகளுக்கான அடையாளம் கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கடைசி வரைக்கும் இந்த அடையாளம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ என்னுடைய அடையாளம் யாரோட தெரியுமா? கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவோடு நான் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடேல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்? அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையின் மரணம் நான் தேவனுடைய பிள்ளை என்றும், நான் மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவன் என்றும், நான் விடியற்காலத்துக்கு என்று அழைக்கப்பட்டவன் என்கிற ஒரு அடையாளத்தை சிலுவை எனக்கு கொடுத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிலுவையின் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதின் அடையாளமாய் சிலுவை இருக்கிறது. சிலுவையை நீங்க ஒருவேளை ஒரு கிராஸ் போட்டிருக்கீங்கன்னா அது என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, இந்த சிலுவை என்ன அடையாளத்தை காண்பிக்கிறது? நான் விடுதலையாக்கப்பட்ட மகிமைக்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. எனக்கு விடியற்காலத்து வெளிச்சம் வரப்போகிறது, ஒரு நாள் வருகிறது, நான் அந்த விடியற்காலத்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த பூமியில் இப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்கு மட்டுமல்ல, வாழும் போதே நான் விடுதலையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கு. விடியற்காலத்து வெளிச்சத்திற்கு தேவன் என்னை அழைத்திருப்பார் என்று சொன்னால், நோ மோர் பாண்டேஜ், நோ மோர் ஸ்லேவரி, நோ மோர் சின்ஸ், நோ மோர் டிரான்ஸ்கிரஷன்ஸ், நோ மோர் இனிக்விட்டிஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் பாவத்துக்கோ சாபத்துக்கோ எந்த ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ எந்த ஒரு அசுத்தத்துக்கோ நான் அடிமையானவன் இல்லை, வியாதிக்கு அடிமையானவன் இல்லை. தேவன் என்னை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் சிலுவை இருக்கிறது. எத்தனையோ அடையாளங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரத்தம் ஒரு அடையாளம், சொல்லுவோமா? ரத்தம் ஒரு அடையாளம். சங்காரக்காரன் கடந்து போய்விட்டான், ரத்தம் அடையாளம் எனக்கு, சிலுவை அடையாளம் எனக்கு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் இந்த அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருக்க வேண்டியவர்கள். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாம் எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஒரு அடையாளம். நீங்கள் பிழைத்திருக்கிறவர்கள் என்பதற்கு கல்வாரி சிலுவை அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் மரித்தவர்கள் இல்லை, நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள். பாவத்துக்கு நான் மரித்து இருக்கிறேன் என்பதற்கு கல்வாரி சிலுவை அடையாளமாக இருக்கிறது. 16ஆம் வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையார்கள் என்று அறியீர்களா? பாவத்தென்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஒருவேளை நீங்கள் அடிமைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்றால் இனி பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, நீதிக்கு, தேவனுடைய நீதிக்கு அடிமைகளாக இருங்கள் என்று
அவர் எழுதுகிறார். என்ன விதமான அடிமையாய் நாம் இருக்கலாம்? ஒருவேளை அடிமையாக இருக்குன்னா கர்த்தருடைய நீதிக்கு நாம் அடிமையாக இருக்கலாம். அது தப்பு இல்லை. அடிமை என்ற அடையாளம் நமக்கு கொடுக்கப்படும் என்றால் அது வேதம் சொல்கிறது, நான் நீதிக்கு அடிமையாக இருக்கிறேன், தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, இப்பொழுது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், இயேசுதான் இப்பொழுது எஜமான். பாவமும் மரணமும் இன்னைக்கு அவருக்கு அடிமையா இருக்கு. அதாவது என்னுடைய ஆண்டவருக்கு, என்னுடைய எஜமானனுக்கு எது அடிமையா இருக்கிறதோ அந்த அடிமைக்கு கீழே நான் அடிமையா இருக்கலாமா? அதான் இந்த கேள்வி. ஒரு எஜமானனுக்கு கீழே அடிமையா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு எஜமானனுக்கு அடிமையா இருக்கலாம். நான் வேதம் சொல்லுகிறது, அவர் கேட்கிறார், நீ ஒரு அடிமைக்கு அடிமையா இருக்கலாமா? முன்பு பாவமும் பிசாசுக்கும் நீ அடிமையா இருந்த, அவன் தான் நம்முடைய எஜமானாய் மேலே இருந்தான். பாவம் நம்மை ஆண்டு கொண்டது ஒரு எஜமான் போல. ஆனா இன்னைக்கு இயேசு ஆண்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய எஜமான் யார்? என்னுடைய ஆண்டவர் யார்? இயேசு. அவருக்கு அடிமையா இருக்கிற மரணம், அவருக்கு அடிமையா இருக்கிற பாவம், ரெண்டுமே இன்னைக்கு அவருக்கு அடிமையா இருக்கும்போது நான் போய் என்னுடைய தேவனுடைய பிள்ளையாகிய நான் இவர்களுக்கு இன்னொரு என் ஆண்டவருக்கு என்னுடைய இயேசுவுக்கு அடிமையா இருக்கிற ஒருவனுக்கு கீழே நான் அடிமையா இருக்கலாமா என்று சிந்தித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதுவே அடிமை. அப்ப நம்ம பார்க்கணும், நம்மளை எது பயமுறுத்துது? மரணம். அந்த மரணம், மனிதர்களை பயமுறுத்தின மரணம் இன்றைக்கு அவருக்கு அடிமை. அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. அவர் தான் சாவி வச்சிருக்கிறாரு. பாதாளம் அவருக்கு அடிமை, பிசாசு அவருக்கு அடிமை, எல்லா பாவங்கள் அவருக்கு அடிமை, எல்லா சாபங்களும் இயேசுவுக்கு அடிமை, எல்லா வியாதிகளும் அவருக்கு அடிமை, எல்லா தரித்திரங்களும் இயேசுவுக்கு அடிமை. அந்த அடிமைகளுக்கு நீங்கள் அடிமையா இருக்கும்படி இயேசு மரிக்கவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சுயாதீனமுள்ள பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சுகமடைந்தவர்களாக, சாபமற்றவர்களாக, வியாதியற்றவர்களாக, பாவ சாபங்களற்றவர்களாக, எல்லா விடுதலையோடும் இருக்க இயேசு உங்களை என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது அவருடைய ஆசீர்வாதங்களில் நாம் வாழ்வதற்கு நம்மை எடையாளப்படுத்திக் கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. எப்படி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் என்பது முக்கியம். அடையாளம் சொல்லுமா? கல்வாரி சிலுவை என்னுடைய அடையாளம். ஹல்லேலூயா. எபிரேயர் 2:10 அதை மட்டும் பார்த்து முடிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? கடைசியா அந்த விடியற் காலத்து வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? அப்ப இப்ப புரியுதா நான் யார் பிள்ளைகள் சொல்றதுன்னு? ஏன் நான் பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கேன்? தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை. யார் இந்த பிள்ளைகள்? எருசலேமில் அடையாளங்கள் அற்புதமாக இருக்கிற பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அடுத்தபடியாக ஒரு மனிதனாய் வந்தார், அவர் மாம்சமும் இரத்தம் உடையவராக. அவர் அனுபவித்த பாடுகள். ஏன் தேவன் அவரை பாடுகளுக்குள்ள அனுப்பினார்னா, மனுஷனாய் அவர் பாடுகளை அனுபவித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பதிலாக, அநேக பிள்ளைகளுக்கு பதிலாக அவருடைய பிள்ளையாக, அவருடைய குமாரனாக இயேசு அந்த உபத்திரவங்களை அனுபவித்து அவர் பூர்ணப்படுத்தப்பட்டபடியினாலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இனிமேல் என்ன பண்ணல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவருடைய ஒரே குமாரனை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தினபடினாலே அவருடைய பூர்ணத்தினாலே நாம் பூர்ணமடைந்திருக்கிறோம். இப்பொழுது தேவன் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டாவே வா உன்னை உபத்திரத்தை வச்சு பூர்ணப்படுத்துறேன், அது வேதத்துக்கு ஒவ்வாதது. பழைய ஏற்பாட்டில் இருக்கும். நான் சங்கீதக்காரன் சொல்வான், ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அது புதிய ஏற்பாட்டுக்கு ஒத்து வராது. இப்போ உபத்திரவப்பட்டு கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலையோடு கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளலாம். காரணம் என்ன? இயேசு உபத்திரவப்படுத்தப்பட்டபடினாலே அவர் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறார். கொலோசியரில் எழுதியிருக்கிறது, அவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கிறது. அந்த பரிபூர்ணமாய் இருக்கிறவர்களுக்குள்ளே நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் என்ன? சிலுவை எந்த அடையாளத்தை கொடுக்கிறது தெரியுமா? நீங்களும் நானும் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்ற அடையாளத்தை கொடுக்கிறது. எத்தனை அடையாளம் நான் பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அடையாளம் என்ன? கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னுடைய ரட்சிப்பின் அதிபதி அநேக உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தப்பட்டபடினாலே நான் இன்றைக்கு பூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். உபத்திரவங்களினால் அல்ல, விசுவாசத்தினால் பூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறேன்.